போயிட்டு என்ன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சமையல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். செம்மையாக செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செஞ்சு, தயிர் பச்சடி செஞ்சு, முட்டையாக வச்சு, வாழைப்பழம் வச்சு, தண்ணி போத்தல், அதோட ஒரு பெட்ஷீட்டும் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவள் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது 5வது தடவை என்னிட்ட சாப்பாட்டோட தந்துருக்கிறா. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு. இப்போ கடகடண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் நாங்கள் கொடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம். கடைசி நாள் இன்றைக்கு இந்த வருஷத்தின் 2025ஆம் ஆண்டின் கடைசி நாள். என்ன தம்பி, நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். சிட்டுக்குருவியாருன்றது இல்லைண்ணே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலையெல்லாம் வைக்க தேவையில்லை, டிரெக்டாக சட்டியை வைக்க வேண்டியா. இப்போ இது சூடாட்டுக்கும். இப்போ சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இதோட நெய் சேர்ப்போம். சூடாட்டம் ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ப்போம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இதில் சிக்கனை கழுவி எடுத்துருக்கிறேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்ப்போம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பச்சை வாசம் போட்டோம். இதில் தயிர் சேர்க்குறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இதில் புதினா இலை, மல்லி இலை கலந்துடுவோம். தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தயிர் சேர்ப்போம். கலந்து விடுவோம். சிக்கனை சேர்ப்போம். கலந்து விடுவோம். தண்ணி சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விட்டுட்டேன் உப்பு போட்டுட்டு. இப்போ இதை மூடி விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கும். கொதிச்சு வரைக்கும் அரிசியை போடலாம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக மல்லி இலை, மிளகுத்தூள், இதோட வந்து உப்பு சேர்க்குறேன். இது போடுறதுக்கு இல்லைண்டா தம்பி, ஈரமாக இருக்குன்னு சிலவில் டக்குன்னு போடக்கூடாது. போட்டாச்சு. இந்த தயிரை சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வட்டியா. அரிசியை போட போகிறேன். கழுவி எடுப்போம். வெயிலே வருஷ கடைசி என்று கூட எங்களை வச்சு காட்டுன்னு காட்டுது. கொஞ்சமாவது மழையை தருவோம் மட்டும் இல்லை. மழையை மிஸ் பண்ணுறோம் என்ன. அரிசியை போடுவோம்.
கலந்து விடுவோம். பிரியாணியில் மட்டும் சேர்க்கலாம் போயிட்டேன். இன்றைக்கு பிரியாணியில் இல்லை, அதெல்லாம் இப்போ அவியட்டும். பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள். நான் கீழே போயிட்டு வந்து அடுப்பெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இந்த மல்லியில் போடுவோம், புதினா இல்லை மல்லியில் யூடியூப் அப்படிங்க. நெய் சேர்க்குறேன். எண்ணெய் இறக்க வேண்டியான். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், சிக்கன் பிரியாணி, இங்கெல்லாம் தயிர் பச்சடி, முட்டை, வாழைப்பழம், தண்ணி போத்தல் கீழே இருக்குது, பெட்ஷீட்டும் கீழே இருக்குது. நாங்கள் அது கொடுக்கும்போது கொண்டு போவோம். இப்போ சாப்பாடை கட்டுவோம். பாருங்க, சிக்கன் பிரியாணி. இதில் வந்து முட்டை, இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா. பாருங்க, இதில் சிக்கன் வந்து ஒவ்வொன்றும் இருக்குது. இதில் அப்படியே நாங்கள் போடும்போதே வரும் பாருங்க. இந்த மாதிரி பிரியாணி பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. இதை பேக்கில் கட்டி எடுப்போம். வாழைப்பழம், இந்த மாதிரி கட்டி எடுப்போம். பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா 30 வாங்கியிருக்கிறோம். அதையும் வந்து இப்படி பேக்லேயே வச்சு கட்டி கொடுக்க போகிறேன். இப்போ எல்லாமே கட்டிட்டோம் பாருங்க. பெட்ஷீட்டும் கட்டியாச்சு, இங்கெல்லாம் சாப்பாடும் கட்டியாச்சு. இனி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். பெட்ஷீட் பாருங்க, நல்ல காட்டன் பெட்ஷீட் பார்த்தீங்களா. இனி கொண்டு போய் கொடுப்போமா. தண்ணி போத்தல் இருக்கு. நேனே இதில் பெட்ஷீட் இருக்கு. போட்டு படுங்க. அல்ல, இதில் பெட்ஷீட் இருக்கு. ஒரு அக்கா லண்டன்லேருந்து கொடுத்துருக்குறா. வெளியிலேருந்து தான் கொடுத்தாங்க. பெட்ஷீட் நிலத்தில் படுக்க வேணாமா, கொடுக்க சார். வாரேன். இதில் பெட்ஷீட் இருக்கு, போத்து படுங்க. வாரேன். இதில் பெட்ஷீட் இருக்கா, சாப்பிடுங்க. தண்ணி போது உங்களை தந்துட்டேன். பெட்ஷீட்டு தான்.
ஐயாக்கு ஐயாக்கு அங்கே ஐயாக்கு இதில் பெட்ஷீட் இருக்குது, படுக்கைக்க போட்டு படுங்க, நிலத்தில் படுக்காமல் என்ன மட்டையில் படுக்காமல் இதை போட்டுட்டு படுங்க, சாப்பிடுங்க. இதில் பெட்ஷீட் இருக்குது. இந்த மற்ற ஐயாவும் இருக்குது. இதில் பெட்ஷீட் இருக்குது. ஐயா சாப்பாடு இருக்குது, தண்ணி போத்தல் இருக்குது. இல்லை பெட்ஷீட் இருக்குது, போட்டு படுங்க. இல்லை பெட்ஷீட் இருக்குது. சாப்பிடுங்க. பெட்ஷீட் இருக்குது, போத்து படுங்க. அண்ணன் இல்லை பெட்ஷீட் இருக்குது. இருக்கா சாப்பாடு பெட்ஷீட் எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு. சிக்கன் பிரியாணியோட சாப்பாடும். இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.